இந்த ஒரு பாட்டு மட்டும் வரலன்னா தளபதி விஜயோட அந்த எவர்கிரீன் மெலோடி ஹிட்ஸ் லிஸ்ட்ல ஒரு பெரிய வெற்றிடம் இருந்திருக்கும். இன்னைக்கும் எஃப்எம் ரேடியோக்கள்லயும் சரி, இன்ஸ்டா ரீல்ஸ்கள்லயும் சரி, மழை காலங்கள்ல நம்ம மனச கொள்ளையடிக்கிற அந்த பாட்டு ஜூலை மலர்களே. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த பாட்டோட ஆரம்பமே ஒரு சின்ன மோதல்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆமாங்க, ரோஜா மலர்களேன்னு வரவேண்டிய வரிகள் எப்படி ஜூலை மலர்களேன்னு மாறுச்சு? அதுக்கு பின்னாடி இருந்த அந்த சுவாரஸ்யமான ரகசியத்தை இப்போ அந்த படத்தோட இயக்குனர் வெங்கடேஷ் உடைச்சிருக்காரு. தளபதி விஜயோட கெரியர்ல பகவதி படம் எந்த அளவுக்கு முக்கியமானது, அங்க நடந்த அந்த மேஜிக் என்ன, இத பத்தி தான் இன்னைக்கு நாம டீடைல்டா பார்க்க போறோம். இயக்குனர் வெங்கடேஷ்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது பக்கா கமர்ஷியல் ஹிட் படங்கள் தான். 1996ல சரத்குமார் சாரை வச்சு மகாபிரபு படத்துல அறிமுகமான இவரு அதுக்கப்புறம் பிரசாந்த், சிம்பு, அருண் விஜய்னு பல டாப் ஹீரோக்களை வச்சு மாஸ் ஹிட் கொடுத்திருக்காரு. ஆனா இவருக்கும் தளபதி விஜய்க்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கு. விஜய வச்சு செல்வா, நிலாவேவா, அப்புறம் பகவதின்னு 3 முக்கியமான படங்களை இயக்கியிருக்காரு. இப்போ ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல விஜய பத்தி பலரும் அறியாத சில விஷயங்களை வெங்கடேஷ் பகிர்ந்துகிட்டாரு. விஜயோட ஆரம்ப காலத்துல செல்வா பண்ணும்போதும் சரி, அப்புறம் அவர் ஒரு பெரிய மாஸ் ஹீரோவா உருவெடுத்த பகவதி சமயத்திலயும் சரி, விஜய் கிட்ட ஒரு விஷயம் மட்டும் துளி கூட மாறலையாம். அது என்ன தெரியுமா? அவரோட அந்த அமைதி தான். சினிமா வட்டார தகவல்கள் படி அந்த நேரத்துல விஜயோட மார்க்கெட் உச்சத்தை தொட்டுட்டு இருந்தது. ஆனா செட்ல அவர் அவ்வளோ அடக்கமா இருப்பாராம். கோபம் வந்தாலும் காட்ட மாட்டாராம், ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாராம். விஜய் ஒரு எமோஷனல் பர்சன், ஆனா அதை வெளியவே காட்டிக்க மாட்டாருன்னு வெங்கடேஷ் நெகிழ்ச்சியா சொல்லியிருக்காரு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அந்த ஜூலை மலர்களே பாட்டு எப்படி உருவாச்சு? அந்த பாட்டை எழுதினது நம்ம கவிஞர் முத்துக்குமார். முதல்ல முத்துக்குமார் எழுதி கொடுத்தது ரோஜா மலர்களேன் அப்படின்ற வரிதானா. ஆனா இயக்குனர் வெங்கடேஷுக்கு அதுல ஒரு சின்ன தயக்கம். ஏன்னா ஏற்கனவே தமிழ் சினிமாவில ரோஜாவை வச்சு ஏகப்பட்ட பாட்டுகள் வந்தாச்சு. கவிஞரே, ரோஜான்றது ரொம்ப சாதாரணமா இருக்கே, வேற ஏதாவது மாத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அங்கதான் கவிஞர் முத்துக்குமார் தன்னோட கவித்துவமான அறிவை பயன்படுத்தினாரு. ரோஜா சாதாரணமான மலர் கிடையாது, மலர்கள்லயே அழகானது அதுதான். அதனாலதான் உன் எதிரியா ஒரு அழகு இருக்கான்னு நான் எழுதுனேன்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆனா வெங்கடேஷ் விடல, புதுசா ஏதாவது வேணும்னு கேட்டிருக்காரு. அப்போதான் முத்துக்குமார் ஒரு செக்மேட் வச்சாரு. சரி சார், ரோஜாக்கள் அதிகமா பூக்குற காலம் ஜூன் மாசத்துல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும், அதனால நம்ம ஜூலை மலர்களேன்னு வச்சுக்கலாம்னு சொன்னாராம். அந்த ஐடியா வெங்கடேஷ்க்கு ரொம்ப பிடிச்சு போக உருவானதுதான் இன்னைக்கும் நாம ரசிக்கிற அந்த பாட்டு. இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோஜா மலர்களேன்னு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா, இல்ல ஜூலை மலர்களே தான் பெஸ்டா? பொதுவான பின்னணி தகவல்களின்படி பகவதி படம் விஜயோட கெரியர்ல ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். அதுவரைக்கும் ஒரு சாக்லேட் பாயா, காதல் மன்னனா இருந்த விஜயே ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாத்தின பெருமை இந்த திரைப்படத்துக்கு உண்டு. அந்த படத்துல வர்ற வாழ்க்கை ஒரு வட்டம் டயலாக் ஆகட்டும், தம்பிக்காக பழிவாங்கும் அண்ணன் கேரக்டர் ஆகட்டும், விஜயோட மாஸ் இமேஜ வேற லெவலுக்கு கொண்டு போச்சு. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இப்போ தமிழ் சினிமாவில முன்னணி நடிகரா இருக்கிற விஜய்க்கு தம்பியா இந்த படத்துல தான் அறிமுகமானாரு. அது மட்டும் இல்லாம வடிவேலுவோட கைப்புள்ள காமெடிக்கு முன்னாடி இந்த படத்துல வர்ற காமெடி ட்ராக் கூட ரொம்பவே ஃபேமஸ். ஆக்ஷன், சென்டிமெண்ட்னு, மியூசிக்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா பகவதி அமைஞ்சிருந்தது. இன்னைக்கு 2026ல தளபதி விஜய் தன்னோட சினிமா கெரியரோட உச்சகட்டத்துல இருக்காரு. ஆனா இப்போ திரும்பி பார்க்கும்போது 2002ல வந்த இந்த பகவதி படமும் அந்த பாட்டுகளும் தான் அவரோட சாம்ராஜ்யத்துக்கு அஸ்தாவரமா இருந்திருக்குன்னு சொல்லணும். வித்யாசாகர் அமைச்ச அந்த பாட்டுகள் இன்னைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு காரணமே அதுல இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன சுவாரஸ்யமான விவாதங்கள் தான். ஒரு சின்ன வார்த்தை மாற்றம் ஒரு பாட்டையே காலத்தை தாண்டி நிக்க வைக்குன்றதுக்கு ஜூலை மலர்களே ஒரு பெரிய உதாரணம். சரி நண்பர்களே, விஜயோட பழைய பட பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது? பகவதி படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான சினிமா கதையோட உங்களை சந்திக்கிறேன்.